வணக்கம். இன்றைக்கி நம்ம சிக்கனை வச்சு சிக்கன் சுக்கா ஒன்று செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே செய்துக்கிட்டே பேசிக்கிட்டே பார்க்கலாம். இப்போ நான் இதுக்கு ஒரு வெறும் வாணலில் கடாயில் காய பிறகு பிரிஞ்சி தழை போட்டு வச்சுருக்கேன். சிக்கன் நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் லைட்டாக உப்பு போட்டு பெசரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த கடாயில் பிரிஞ்சி தழை போட்டாச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 10 வரமிளகா போட்டிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் தனியா, கொஞ்சம் பட்டை, லவங்கம் ஒரு 3 பீஸு, 2 ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி, ஒரு சின்ன அன்னாச்சி மூக்கு போட்டிருக்கிறேன். இதை போட்டு இதை லைட்டாக வறுத்துக்கலாம். அதே மாதிரி பாருங்கள், 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, சீரகம், சோம்பு 1/4 ஸ்பூன். இதையும் போட்டு நம்ம நல்லா வாணலில் வறுத்து எடுத்துக்கலாம். கல்பாசி வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா இது வாசனை வர பக்குவத்துக்கு நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறி வரட்டும். அது கூட வந்து நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கசகசா சேர்த்துக்கலாம். நான் வறுக்கும் போதே போட மறந்துட்டேன், அதனால் இப்போ நான் சேர்த்துக்கிறேன். இந்த சூட்லேயே இது இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றியிருக்கிறேன். இப்போ இதில் வந்து நான் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் ரஃப்பாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ ஒரு 10 பல் பூண்டு, அது சைஸ் சின்னதாக இருந்ததுன்னா அதுமாரி போட்டுக்கோங்க, பெருசாக இருக்குன்னா அதுக்கு தகுந்தமாரி போட்டுக்கோங்க. இஞ்சி ஒரு சின்ன பீஸு, ரெண்டும் வந்து சரி சம அளவாக இருக்கணும், இஞ்சி பூண்டு ரெண்டும். இதுக்கப்புறம் பாருங்கள், இதில் ஒரு தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணியிருக்கேன். இது ஏன்னா இது அரைக்க தான் போகிறோம், அதனால் கொஞ்சம் ரஃப்பாக போட்டு வதக்கிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ ஒரு பாதி மூடி தேங்காயில் கால்வாசி, நம்மளுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வந்து நம்ம கம்மியாக சுக்கா மாதிரி செய்ய போகிறோம், அதனால் கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கோங்க. உங்களுக்கு மசாலா அதிகமாக வேணும்னா நம்ம அதிகமான இது போடலாம். நான் 1/2 கிலோ சிக்கனுக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ இதையும் சேர்த்து இதிலே நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இது நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் நம்ம ஆற வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மசாலா பொடியும் இந்த வெங்காயம் தக்காளியும் நல்லா ஆறி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம அதே கடாயில் வச்சாலும் சரி, இல்லை நீங்கள் வேறு கடாய் வச்சாலும் பரவாயில்ல, அதில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயில் ஒரு கொத்து கருவேப்பிலை உருவி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் இந்த மாதிரி நான் நீட்டு வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். 2 வெங்காயம் தேவை இதுக்கு. ஒரு வெங்காயம் அப்போ அரைக்கிறதுக்கும் இப்போ போடுறதுக்கு ஒரு வெங்காயம். இப்போ இது நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இது வதங்கிறதுக்கு வரைக்கும் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்க்கலாம். இப்போ உப்பு போடும்போது நல்லா ப்ரௌனிஷாக வதங்கணும், அதனால் நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அது வதங்குற கேப்பில் இந்த மசாலா இப்போ நம்ம ஆறிடுச்சு, இதை வந்து நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது நான் வந்து இப்போ கொஞ்சம் குறைசா அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் நம்ம வதக்கின இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சிக்கலாம். இப்போ இது நல்லா பொன்னிறமாக வதங்கிட்ட பிறகு நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இந்த சிக்கனை நம்ம நல்லா இதில் இந்த வெங்காயம் வதங்கின அந்த பிளாக்காக ப்ரௌனாக நம்ம வதங்கின அந்த வெங்காயத்தில் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ இதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு சிக்கனில் இருக்கிற தண்ணி இதிலே இருக்கிற மாதிரி நல்லா வதக்கி மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது நான் நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சின்னு வந்துட்டேன். இப்போ இந்த சிக்கன் வெந்துட்டு இருக்கிறத பார்க்கலாம். இப்போ தண்ணியே விடலை, நல்லா வடிகட்டி தான் வச்சோம். இந்த தண்ணி பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குன்ட்டு. இந்த தண்ணியில் இந்த சிக்கன் நல்லா வேகணும், ஒரு 3/4 பதத்துக்காவது வேகணும், அந்த அளவுக்கு வேகட்டும். ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வந்து சிக்கன் வந்து 3/4 பதத்துக்கு வெந்துருச்சு. இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்க்குறேன். அதேமாதிரி இந்த அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த அரைச்ச மசாலாவை அதில் நான் சேர்த்துட்டேன். மிக்ஸியை அலசி ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி அதில் ஊற்றுறேன். உப்பு காரம் நீங்கள் இதில் நல்லா செக் பண்ணிக்கணும். இப்போ இதை வந்து நல்லா நம்ம இதில் கலந்து கொடுத்துக்கலாம் எல்லாத்துலேயும். இந்த ஆனியன் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி போடுற அந்த வாசனை இந்த சிக்கன் சுக்காவில் நல்லா சூப்பராக செம்மையாக இருக்கும். எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா சீக்கிரமாக ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு இந்த கிரேவி நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், எல்லாம் நல்லா மசாலா எல்லாம் கலந்து விட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டு வச்சுருக்கிறேன். இது நல்லா வந்து மசாலா நல்லா சுண்டி
இந்த சிக்கனோட நல்லா ஒன்றி வரணும். அந்த அளவுக்கு நம்ம அந்த கிரேவியை நல்லா சுண்ட விடணும். சிக்கன் வந்து ஒரு 3/4 பதத்துக்கு நல்லாவே வெந்திருந்தது. அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த மசாலாவை சேர்க்கணும். இப்போ இதை ஓப்பன் பண்ணியே நம்ம இதை வந்து சுண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா வேணால் கொஞ்சம் மூடி போட்டுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம போட்ட கிரேவிக்கு வந்து கொஞ்சம் வந்து சுண்டி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் கிரேவி கம்மியாக வேணும்னா இன்னும் நம்ம வந்து சுக்கா மாதிரி பதத்துக்கு வரணும்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகும். நல்லா சிக்கன் நல்லா வெந்துருச்சு. நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். நல்லா நம்மளுக்கு இந்த கிரேவி எல்லாம் போய் ட்ரையாக ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கிக்கலாம். இப்போ இந்த கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்ம இறக்கிக்கலாம். ஒரு கிளறிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம எடுத்து மாற்றிக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வாட்டி சிக்கன் எடுத்திங்கன்னா இதை தான் செய்வீங்க. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சிக்கன் சுக்கா எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு செய்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.